சரி திரு ஜீவா, 4 முனை போட்டி தேர்தல் அறிவிக்கப்பட்டப்ப 4 முனை போட்டியா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்பினாங்க. இன்னைக்கு தலைவர்கள், தேசிய தலைவர்கள் பரப்புரை களத்தில் வந்திருக்காங்க. இப்பவும் அதே நிலைமை தான் இருக்கா? ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பிரச்சார வலிமையை களத்தில் உணர்த்தியிருக்காங்களா? மக்கள் என்ன நினைக்கிறாங்க? தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பாஜக எதிர்ப்பு, ஆதரவு, இந்த 2 புள்ளியிலேருந்து தாங்க அரசியலை பார்க்கணும். பாஜக எதிர்ப்பு அணின்னு இருக்கிறது திமுக, காங்கிரஸ், இடதுசாரி, விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக்கு, கொங்கு நாடு ஈஸ்வரன், மதிமுக, இவங்க இருக்கிற அணி தான். மற்ற எல்லாமே கிட்டத்தட்ட பாஜக ஆதரிக்கிற அணி, பாஜகவை எதிர்க்காத அணி. அந்த நடிகர் கட்சிங்கிறது பாஜகவை எதிர்க்காத அணி. இது பாஜகவை ஆதரித்து பாஜக சரிதானு சொல்லக்கூடிய அணி. அப்போ மக்கள் மத்தியில் அதை எப்படி பார்ப்பாங்க? பாஜக கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுடைய விஷயமா இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இப்போ வரையும் தமிழ்நாட்டினுடைய மக்களவையை குறைப்பதற்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு உட்பட தென்னிந்தியா இல்லாமலே நாங்கள் வெற்றி பெறுவோங்கிறதுக்கான எல்லா சதித்திட்டத்தையும் செய்கிறாங்க. அதுக்கு மகளிர் திட்டம்ங்கிற பேர் போடுறாங்க. அது ஒரு பூச்சாண்டித்தனம் அப்படின்றார் வில்சன். அவங்க பூச்சாண்டி, தமிழ்நாட்டு மக்கள் பயப்படுறாங்களே பிஜேபியை பார்த்தா. அது பூச்சாண்டின்னு பேர் வைங்க, பிசாசுன்னு பேர் வைங்க, சைத்தான்னு வைங்க, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. தமிழர்களுக்கு எதிரான ஒரு அமைப்பு பாஜக. இந்துத்துவா, மதவாத தன்மை, கடவுள் மதத்தை சொல்லி ஓட்டு கேட்குறதுங்கிறது தமிழர்கள் விரும்பவே மாட்டாங்க. அது கலைஞர், எம்ஜிஆர், அண்ணா, ஜெயலலிதா யாருமே அதை விரும்பினது கிடையாது. அப்படி ஒரு வாக்கு கேட்கவே மாட்டாங்க. ஆனால் பாஜகவுடைய பேட்டர்ன் அதுதான். அதனால் அவர்களோடே சேரும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் பாமகவாக இருந்தாலும் அதனுடைய திராவிடத்தன்மை, சமூகநீதி தன்மையை இழந்துடும். மக்கள் அந்த தன்மையில் பார்க்க மாட்டாங்க. ஸோ இப்போ பாஜக ஆதரவாக, பாஜக எதிர்ப்பா அப்படி தான் பார்ப்பாங்க. அந்த வகையில் பாஜக எதிர்ப்பு அணியாக உங்களுக்கு திமுக கூட்டணி மட்டும்தான் இருக்குங்கிறனால அதை தான் மக்கள் விரும்பக்கூடிய அணியாக இருக்குது. மற்றது எல்லாமே பாஜக ஆதரவு அணி, இல்லை பாஜகவை எதிர்க்காத ஒரு டம்மி அணி அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ விஜய் கட்சியெலாம் அந்த கான்செப்டில் தான் வரும். இன்றைக்கி விஜயனுடைய செயல்பாடுகள்லாம் ஓப்பனாக அவர் அமித்ஷாவோட ஆளுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஒரு மதம், கடவுளை வைத்து பிரச்சாரம் செய்கிற பாணிங்கிறது தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. 2 திமுக, அதிமுக செய்யவே செய்யாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் நிற்கக்கூடிய இடத்துல தன் மதத்தை வெளிப்படையாக காட்டி, ஏற்கனவே கன்னியாகுமரியில் அந்த ஜெபமாலையோட பிரச்சாரம் செஞ்சார். ஏன்னா அது கன்னியாகுமரி. இப்போ சர்ச்சில் இல்லை, அதுக்கு மண்டிட்டு போறாரு. இல்லை, ரம்ஜான் பண்டிகைப்போ அவர் தொழுகை பண்ணார், இஃப்தார் விரும்பி நோம்பில் பங்கேற்றாரு. இன்னைக்கும் அதே மாதிரி மற்ற இடத்துக்கு போயிருக்காரு. அதை எல்லா கட்சியும் பண்ணுவாங்க. இன்னைக்கு மற்ற இடத்துக்கு அவர் போயிருக்காரு. இன்னைக்கு விஜய் மற்ற இடத்துக்கும் போயிருக்காரு, மற்ற கோயில்களுக்கும் போயிருக்காரு. திருச்சி கிழக்கில் அவர் தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன? திமுக, அதிமுக மாதிரி நான் கிடையாது, ஜாதி பார்த்து ஓட்டு போட நிற்க மாட்டேன். கரெக்டாக அவங்க சாதியும் மதமும் எங்கே பெரும்பான்மையாக இருக்கோ அந்த திருச்சி கிழக்கில் போய் போட்டிடுறாரு. போன உடனே தன்னுடைய பேரை ஜோசப் ஸ்டாலின் அழுத்தி சொல்கிறாரு. அதற்கு கன்னியாகுமரி போன உடனே ஜபமாலையை போட்டுக்கிறாரு. இதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் திமுக, அதிமுகவை பார்த்து இப்படி பேசுகிற நீங்கள் எல்லா பேட்டர்லையும் திமுக, அதிமுகவோட பயங்கரமான சாதியை பார்க்குற, மதத்தை பார்க்குற ஆளாக இருக்கிறீங்களே. மினிமம் கேரண்டி நம்ம ஜாதிக்காரங்க இருக்கிற இடம்னு பார்த்து தானே போயிருக்கீங்க. அதை உறுதி செய்கிறீங்களே. இந்த சர்ச்சு, கிறிஸ்டின்னு, நான் பார்த்துக்கோங்கன்னு மண்டிட்டு இப்படி நடந்து போற மாதிரி வீடியோ வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரேயர், அது அவருடைய நம்பிக்கை சார். இது அத நம்பிக்கையை தான் சொல்றேன். அவருடைய நம்பிக்கையை தான் சொல்றேன். இந்த மாதிரி நம்பிக்கைகள், சடங்குகள் இதுக்கு முன்னாடி என்ன? விஜயோடைய குரு யாரு? அண்ணாமலை தான். அண்ணாமலை சவுக்கெடுத்துல அடிச்சாரு. அதான் சொல்றேன். இல்ல, அந்த வீடியோவை விஜய் வெளியிட்டதா தெரியல. தாவேகா தரப்புல ஆபீஷியலா வெளியிட்டதா. விஜய் என்னதான் சார் பண்ணுவாரு? அவருக்கு தான் எதுவுமே தெரியாது. அவர் எங்க வெளியிட போறாரு? அவர் வெளியிட்டாரா வெளியிலையாங்கிறதுலாம் மேட்டர் கிடையாது. மண்டிட்டு நான் சர்ச்சில் நடக்கிறேங்கிறது அவர் இந்த நேரத்தில் என்ன சொல்கிறாரு? தேர்தலுக்கு 2 நாள் முன்னாடி இருக்குது, பார்த்துக்கோங்க, எக்கச்சக்கமான கிறிஸ்டின்ஸ் இங்கே இருக்கீங்க, என் ஜாதிக்காரங்க இருக்கீங்க, ஓட்டு போடுங்கிறது தானே அதனுடைய அர்த்தம். இல்லை, அதில் என்ன தவறு இருக்குது சார்? இப்போ வேளாங்கண்ணி கோவிலுக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய மரபுப்படி கடவுள் வழிபாடு பண்ணுறதோ அதில் எந்த விதமான தவறு இருக்கிறதா தெரியல. அது எல்லா கட்சியும் பண்ணுவாங்க சார். விஜய் சரியா இந்த நேரத்தில் தன் மதத்தோடு காமித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? அதுதானே அவர் மீதான விமர்சனமே. மிகச் சரியாக திமுக கூட்டணியுடைய கிறிஸ்டின், முஸ்லீம் ஓட்டுகளை பிரிக்கணும். இத்தனை நாட்களாக இல்லாம இப்ப ஏன் அதை தீவிரப்படுத்துறாருன்னு நினைக்கிறீங்க? அதைத்தான் நான் சொல்றேன். ஏங்க, அவங்க நோக்கம் கடைசி நேரத்தில் இந்த திமுக கூட்டணியுடைய மிகப்பெரிய பலம் கிறிஸ்டின், முஸ்லீம், தலித்துகள் ஓட்டுங்க. இப்போ இவர் நான் ஒரு கிறிஸ்டினாவே நிற்கிறேன் அப்படிங்கிற அந்த காண்பிப்பது மூலமாக கிறிஸ்தவர்கள் ஓட்டை பிரிக்கணும். குறைந்தபட்சம் தான் நிற்கிற தொகுதியிலேயாவது அந்த ஓட்டுகள் முழுசா வரணுங்கிற அந்த கான்செப்ட் தானே. அதை இவர் வேட்பாளர் தேர்ந்தெடுத்துல இருந்தே அந்த சாதி பேட்டன், மத பேட்டனுக்குள்ள தானே அவர் இருக்கிறாரு. ஏங்க, இவ்வளவு தூரம் இவர் வேதனை பண்ணி ப்ரே பண்ற மாதிரினா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மக்களுக்காக ஏங்குறேன், ஒரு ப்ரேயர் பண்றேங்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியே வரலையே. அவருடைய நம்பிக்கை சார்ந்தே நான் பேசுறேன். நம்பிக்கைகள் தேர்தலில் வரக்கூடாதுங்க. அது பிள்ளையாரோ, இயேசுவோ, அல்லாவோ. நம்பிக்கைகளுக்கும் தேர்தலுக்கு என்ன சம்பந்தம்? கடவுள் நம்பிக்கைங்கிறது மக்கள் இயல்பா இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் பயன்படுறதுக்கா கடவுள் இருக்காரு? இல்ல, கடவுளுங்கிறது நம்ம இல்ல. இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த ஆயர்கள் நேரடியா முதலமைச்சரை சந்திச்சு தங்களோட ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆமா சார், அந்த மாதிரி வெளியிடுறதுங்கிறது வேற. உங்களுக்கு அது திமுகவுக்கும் வெளியிடுவாங்க. ஏன் பிஜேபியில் கூட முஸ்லீம் சப்போர்ட் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்களே, அது வேற சார். அது வெளியே இருந்து வர்றது, அது எல்லா கட்சி, எல்லா சமூகத்தையும் போய் பார்ப்பாங்க, கொள்வாங்க, அது வேற விஷயம். சரி,
ஆனால் ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சியின் தலைவர்னு சொல்லிட்டு அவருடைய இப்போ எம்ஜிஆர் என்றைக்குமே தன்னுடைய சாதி என்ன மதம் என்னன்னு காமிச்சதில்லை, ஜெயலலிதா காமிச்சதில்லை, கலைஞர் காமிச்சதில்லை. அவங்க நிற்கிற தொகுதியில் அவங்க சாதி மதம் எதுவுமே அவங்களுக்கு உதவாது, அது தேவையும் இல்லை. அதுதான் அவங்களுடைய வெற்றி. விஜய் அவருடைய மதத்தை அவர் முறைப்படி வழிபட்டால் அது அரசியல். இதே சம்பந்தம் இல்லாத ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சரை சந்தித்து ஆதரவு தெரிவித்தால் அது தனிப்பட்ட விஷயம். கிறிஸ்தவர்களோ இஸ்லாமிய அமைப்போ ஏன் உங்களுக்கு எல்லா சமூகமுமே ஓட்டு போடுறதுங்கிறது ஒரு அரசியல் செயல்பாடு சார். கடவுளை கும்புறதுங்கிறது ஆன்மீக செயல்பாடு, அதற்கும் ஒரு எலெக்ஷனுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் திமுகவை ஆதரிப்பதுங்கிறது அரசியல் செயல்பாடு. ப்ரேயர் பண்ணுவது என்பது ஆன்மீக செயல்பாடு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறது, இந்த மண்டி போட்டு நடக்கிற மாதிரி வீடியோ வெளியேறது, இதுதான் சொல்கிறேன். விஜய் செய்தது அரசியல் செயல்பாடா ஆன்மீக செயல்பாடா? இது ஆன்மீகம் கிடையாது, அரசியலும் கிடையாது. மக்களை ஏமாத்துற அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இது. அவருக்கு கிறிஸ்டின்ஸ், நான் ஒரு கிறிஸ்டின், நான் ஒரு ஜோசப் ஸ்டாலின், அதைத்தான் திருச்சி கிழக்கில் அவர் தேர்ந்தெடுத்திலிருந்தே பதிவு செய்ய விரும்புகிறார். இந்த அரசியலை செய்கிறார். ஆனால் பாஜக எதிர்ப்பு அணிங்கிறது ரொம்ப தெளிவா மறு தொகுதி சீரமைப்புல இருந்து தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கான அரசியலை செய்யறாங்க. அதுதான் தேவையான அரசியலும் கூட. இதை முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். திரு ராம்கி, இப்ப அன்புமணியும் ஒரு கருத்தை சொல்றாரு. விஜய் ஆதரவாளர்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்றாங்க. வாக்குகள் சிதறது அப்படின்றது சிக்கலாகவும், அதனால எல்லாருமே எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு கேட்குற இடத்துக்கு இப்போ தலைவர்கள் வந்திருக்காங்களா? இதனுடைய வெளிப்பாடு திமுக தரப்பும் இதே மாதிரியான குரல், இப்போ என்டிஏ கூட்டிலேருந்து இதே குரல். இல்லை, அன்புமணியோட அது ரொம்ப ஸ்மார்ட் மூவாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் சொல்கிறது விஜய் கட்சிக்கு தான் சொல்கிறார். விஜய் ரசிகர்களே, உங்களுக்கு திமுக எதிர்ப்பு மீது ஒரு நிஜமாகவே நம்பிக்கை இருந்ததுன்னா உங்கள் ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் தானே நீங்கள் உங்களே அரசியலுக்கு வந்தார் உங்கள் தலைவர் அப்படிங்கிற அந்த கேட்குறது சரியான மூவ் தான் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் அது 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 அவங்களே ஒத்துப்பாங்க. ஏன்னா நம்ம போடுறது 15% வரைக்கும் மேக்ஸிமம் போனால் கூட அதனால் என்ன மாற்றம் வந்து விடும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு நிதர்சனம் தெரியும். ஸோ அதை வைத்து தான் சொல்கிறார். அதனால் இப்போ இன்றைக்கி நீங்கள் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் இருமுனை, அதுதான் நாங்கள் யதார்த்தங்கிறது இருதுருவ கூட்டணியாக தான் அங்கே இருக்குது. ஆனால் நீங்கள் காட்சியாக பேசும்போது 7 கூட்டணி 7 முனையில் இருக்குங்கும் போது அப்போ ஏன் அந்த ஓட்டெல்லாம் அங்கே போகணும், அதுக்காக நம்ம இதை கொண்டு வரலாமேங்கிற ஒரு முயற்சி நடக்கலாம். அந்த மாதிரி முயற்சிகள் இப்போ ஜீவா சொல்லும்போது கூட அது மட்டும் காரணமா இல்லை சைலண்ட் ஓட்டர்ஸ் எல்லாம் முடிவுகள் எடுக்கிற நேரம் இது கடைசி 3-4 நாள்ல நிச்சயமா, அதனால எங்கெங்கெல்லாம் வீக் பாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் டச் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றதாங்களா? இன்னைக்கு தான் இன்னைக்கு தேசிய கட்சி உள்ளே வந்த பிறகு இந்த விவாதத்தோட இந்த பிரச்சாரத்தோட திசையே மாறி போனது. டீலிமிட்டேஷன்லாம் பற்றி சொன்னாலும் பெரிய அளவு டேக் ஆஃப் ஆகலை. அவங்க அது ஸ்டாலின் சொன்ன விளக்கமாகட்டும், மோடி அவர் விளக்கம் கொடுத்தா பெரிய அளவு டேக் ஆஃப் ஆகலை. ராகுல் காந்தி வந்தார், ஒரே நாளில் ஒரு சுராலி ஸ்டாப் பண்ண மாதிரி டக்குன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ ராகுல் காந்தி என்ன சொன்னார் தான் மக்கள் கவனிக்கிறாங்க. இன்றைக்கி அமித்ஷா வரார், யாருமே எதிர்பார்க்கல அமித்ஷா வருவாருன்ட்டு. இன்றைக்கி தேசிய கட்சியில் அங்கங்கே இப்போ ராஜேந்திர சிங் அவர் போய் அவர் வாசுதேவ நகரில் பிரச்சாரம் பண்ணுறார். ஸோ அப்போ அந்தந்த தொகுதியில் போய் அவங்க பேசுறது அந்த இடத்துல பேசு பொருளாகுது. இதை தாண்டி இவங்க என்ன நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ண வாக்குகளை சிந்தாமல் போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் நீங்கள் பிரச்சாரத்தில் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பிரச்சாரம் எப்படி ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் பார்க்காத தேர்தல் எல்லா கூட்டணி கட்சி தலைவரும் 2024 கூட நடந்தது. கூட்டணி கட்சி தலைவர் கூட எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி நடக்கவே இல்லை. இது வரைக்கும் எந்த கட்சியுமே அப்படி பண்ணல. அவர்கள் தொகுதியை மட்டும்தான் போய் பிரச்சாரம் செய்தார்கள். பிரேமலதா அவர் மட்டும்தான் எல்லா தொகுதிக்கும் போனாங்க. அது கூட அவங்க சொன்னாங்க, நான் எல்லாரும் கேட்டுக்கிட்டதுனால போனேன்னாங்க. நிறைய பேர் ஒதுங்கி இருந்தார்கள். அமித்ஷா வருவாரான்னு சந்தேகம் இருந்தது, அண்ணாமலை வருவாரான்னு சந்தேகம் இருந்தது, நிறைய பேர் வருவாங்க சந்தேகம் இருக்கும்போது ஒதுங்கி இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு பிரச்சாரம் செய்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு களத்திலையும் பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த களத்தில் என்ன பேசினாங்க, பேசு பொருளாக என்ன இருந்துச்சு? எதுவுமே இல்லை. எல்லாமே தனிப்பட்ட ஈகோ பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் தான் முன்வைக்கப்பட்டது. அது பாமக விஷயம் நம்ம அதுதான் அங்கே களத்தில் போய் பேசினாங்க. எல்லாமே தனிநபர் சம்மந்தம். இதில் இஷ்யூஸ் 5 வருஷத்தில் என்ன நடந்தது, இவர்கள் என்ன செய்தார்கள், அதுக்கு என்ன தீர்வு, அதை பற்றின ஒரு விவாதமே இல்லை. இப்படி போய்கொண்ட பிரச்சாரம் திடீர்னு நேற்றிலிருந்து டீலிமிட்டேஷன் அதாவது கதைக்கு உதவாத இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சப்ஜெக்டை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வரைக்குமே நம்ம தேர்தல் பிரச்சாரம் பேசப்பட்ட விஷயங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 70% நம்ம அதுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்கள் தான். இதில் நடுவில் வர டைவர்ஷன் ஃபேக்டர் மாதிரி விஜய் வராரு. இப்போ அவர் ஜீவா சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் கோயிலுக்கு போகிறாரு, ரைட்டு, பள்ளிவாசலுக்கு போகிறாரு, சர்ச்சுக்கு போகிறாரு, இங்கேருந்து திருச்சிக்கு போகிறாரு, அங்கே அங்கங்கே 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார்ல, அந்த 20 நிமிஷம் ஏதாவது ஒன்று குறைச்சிட்டே மக்களை சந்திக்கக்கூடாது. அவருக்கு திருச்சி அவருக்கு ஒன்றும் பெருசாக நெருக்கமானது இல்லை, அவருக்கு புதிய தொகுதி தான் ஆக்சுவலாக. இதில் ஏதாவது ஒன்று குறைச்சிட்டு அவர் போகலாமேங்கிற கருத்து அது. ரோட் ஷோ போயிருக்காரு.
இல்லை ரோட் ஷோ போனால் கூட நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க, ட்ராவல் பண்ணி போகிறீங்க, இங்கேயும் நிறையா பள்ளிவாசல் இருக்குது, இங்கேயும் சர்ச் இருக்குது, எல்லாம் இருக்குது, போகிறது தவறு சொல்லலை, அது தனிப்பட்ட நபராக கூட சொல்லலாம். ஆனால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகும்போது உங்கள் திருச்சி கிழக்கோட பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டுனா நீங்கள் அங்கே மக்களை போய் பார்த்தா தானே தெரியும். நீங்கள் வெறுமனே போய் வழிபாடு செய்யறது அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறீங்க. பாதுகாப்பு சிக்கல் இருக்கு, பரப்புரை மேற்கொள்ள முழு வீச்சில் அவருடைய பலத்தை வெளிப்படுத்த முடியலன்றாரு. நீங்க அவர் மட்டும் இல்லை, ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தையும் ஏற்படுத்துறாரு. இன்னைக்கு தாவேகா தொண்டர்கள் சர்ச் வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க, பள்ளிவாசல் வாசல்ல போய் நின்றுட்டு இருக்காங்க சார். அது வந்து இது கடைசி கட்டத்தில் இது மாதிரியான டைவர்ஷன் தேவையில்லை சார். இது மாதிரி ஒரு காட்சிகள் நம்ம பார்த்ததே கிடையாது. இது அவங்க போய் நிற்கிறதுனால அவங்களுக்கு வாக்குகள் விழுந்து விடுமா அப்படிலாம் கிடையாது. பிரச்சனையே பேசாமல், சம்பந்தப்பட்ட இடத்துக்கே போகாமல், மக்களை சந்திக்காமல், அதுக்கான எந்த வாக்குவாதம் தொகுதி சார்ந்த விஷயங்களை எது பற்றி பேசாமல், அதெல்லாம் ஒரு ட்விட்டர் போட்டாலே போதும், ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பண்ணி போட்டாலே பெரிய அளவு ரீச் ஆகும். அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இவர் போய் ஒரு வழிபாடு நடத்துறது வந்து பெரிய ஃப்ளாஷ் ஆகும்போது தவறான செய்தியை தான் பரப்பப்படும். அது வேறு விதமாக தான் எடுத்துப்பாங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா தேவையில்லாத ப்ரெஷர் உருவாகுது. இது வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த பிரச்சாரம் அகைன் அந்த பிரச்சாரம் நமக்கு ஒரு திருப்தி இல்லை, ஏன்னா இஷ்யூஸ் எதுவும் பேசப்படவில்லை. அப்படி இருக்கும்போது கடைசி 48 நேரத்தில் தேவையில்லாத டைவர்ஷன் ஆகி ஏதாவது பிரச்சனை வருமோன்னு ஒரு சாமானியனாக நம்ம பயப்பட வேண்டியிருக்கு. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக் பாக்ஸ், யாராலையும் கணிக்க முடியல, அதனால தான் சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க தொகுதியில் சுருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆமாம், அது நிச்சயம், அது அப்படிதான். ஏன்னா எல்லாம் நீங்கள் பாருங்கள், எல்லா கட்சியிலும் இந்த அணி அந்த அணி எல்லா அணியிலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய யார் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர் என்னன்னு தெரியலாமல், ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் அந்த தொகுதியில் சொல்லிட்டாங்க. அந்த அமைச்சர்கள் மட்டும் இல்லை, கட்சிகளே, அந்தந்த கூட்டணி கட்சிகளே அவங்களே அந்தந்த தொகுதியோடு செட்டில் ஆகிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு தேர்தல்னா ஒரு பிரச்சார மேடை இருக்கும், அதில் ஒரு 10 பேர் எழுந்து கை கோர்த்து நிற்பாங்க. அந்த காட்சிகளை நம்ம பார்க்கவே முடியல. இங்கே ஒரு பொதுக்கூட்டமே நடக்கல, அப்படியே அங்கங்கே அப்படியே தனித்தனியாக தான் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒருமித்த உணர்வு கிடையாது சார். இது கூட்டணியே இல்லை சார். ஆக்சுவலாக இது தொகுதி உடன்பாடு. இது 2 தரப்புமே செய்திருக்கிறது தொகுதி உடன்பாடு தான் வழியா, கூட்டணியே கிடையாது. அவங்க பகுதி உள்ள செல்வாக்குள்ள ஒரு கேள்வி எழுது, இது தொகுதி உடன்பாடு தான் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னா, இப்ப டீலிமிட்டேஷன் பிரச்சனையில் அதிமுக எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு இந்த கூட்டணியில் இல்லாவிட்டாலும் இதை நிலைப்பாடு எடுத்திருக்குமா அப்படின்றது முக்கியமான கேள்வியாகுது. அது சுற்றுலா பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.